பொது தொகுதிகளில் போய் தலித் வேட்பாளர்கள் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க முடியும். காசுக்கு யாரு கொடுத்தாலும் காசை வாங்கிட்டு விஜய் கட்சிக்கு ஓட்டு போட முடியும். ஒரு பாசிட்டிவ். இது வந்து புரட்சி. ரெண்டு விஷயம் பெரிய புரட்சி தான். அதில் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். குடும்பத்தோட ஓட்டு போட்டோம். 11 ஓட்டு, 37 ஓட்டு, 47 ஓட்டு, 25 ஓட்டு, குடும்பமாக நாங்கள் வாக்களித்தோம். எங்கள் பசங்க சொன்னாங்க நாங்கள் வாக்களித்தோம். எங்கள் குழந்தைங்க சொன்னிச்சு, எங்கள் வீட்டுக்கு சின்ன பாப்பா சொன்னிச்சு. இது எல்லா இடத்திலும் பரவலாக நடந்திருக்கு. ரொம்ப பெருசாக நடந்திருக்கு. அமைச்சர்கள் தோல்வின்றது 33 அமைச்சர்ல 14 அமைச்சர் தோற்ற முதலமைச்சர் தோல்வியும். நகர்ப்புறங்கள்ல இருந்த அமைச்சர் எல்லாருமே காலி. கிட்டத்தட்ட 64 நகர்ப்புறங்கள்ல 56 இடங்கள் தாவேக்கா. அமைச்சர்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் மாதிரி. இந்த அமைச்சர்களோட தோல்வி, பெரிய பெரிய சாணக்கியர்களின் தோல்வி எப்படி பாக்குறீங்க? இவங்களுடைய நடந்து கொண்ட விதம் மக்களை பெருசாக பாதிச்சிருக்கு. சேகர்பாபு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கையாண்ட விதம், இப்போ மேயர்னு அவங்க இருக்கிறாங்க, அந்த மேயரை நடத்திய விதம், இப்போமா போமா KN நேரு நடத்திய விதம், இப்போ எங்கே அந்த திமிரு, உனக்கு எங்கே அந்த ஆணவம் வருது? அந்த ஆணவத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பார். அன்பார்ச்சுனேட்லி அந்த அலையில் ஸ்டாலின் அவர்களும் வீழ்த்தப்பட்டார்னு நினைக்கிறேன். சேகர்பாபுவோடைய மிக முக்கியமான, ஆனால் அவர் ஜெயிச்சிட்டார். அவர் வந்து அந்த அலையில் வந்துட்டாரு. பட் ஆனால் அவர் தான் மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்றேன். எனக்கு எதுக்குமே இதான் கன்க்ளூஷன் சொல்லிட முடியாது. 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அப்ப இங்க பெரிய ஒரு தாக்கம் இருக்குங்கிறதே உணராத அளவிற்கு திமுக வேலை பார்த்துருக்காங்க. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும்போது அவர் சினிமா பார்த்துட்டு இருந்தார். அது பெரிய விமர்சனம். 2 போட்டோவும் கூலி தொழிலாளர்கள் கூலி படம் பார்த்துருந்தாரு. தூய்மை பணியாளருக்கு காலை சாப்பாடு போற, மாலை சாப்பாடு போற, நீங்க தன்மானத்தை தாக்கிட்டீங்க, காலி பண்ணிட்டீங்க. அதற்கு பிறகு சாப்பாடு போட்டா என்ன, போடாட்டி என்ன அப்படின்னு பாருங்க. சென்னை வந்து திமுகவோட கோட்டை. திமுக கோட்டையில முக்கியமா சொல்லக்கூடியது சென்னையா இருந்துச்சு. 16 இடங்கள்ல 14 தாவேக்கா, 2 திமுக. ஒன்னு வந்து துணை முதல்வர் அந்த உதயநிதி, இன்னொன்னு துறைமுகம். கேட்கறாங்கல்ல, யார் ஜெயிச்சா நேத்து? விசில் தாம்பா ஜெயிச்சது. அப்பா விசில் ஜெயிச்சா, ஓகே, ரொம்ப சந்தோஷம். மெஜாரிட்டிக்கு எத்தனை வரணும், இதெல்லாம் கேட்குறாங்கல்ல. அப்போ எங்கிறது வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விகளை விஜய் மூலியமாக இது போயிருக்கு. இது பெருசாக நீங்கள் அந்த ஃபோன்ஸோட யூசேஜ், சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் வருது. AI பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் AI அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை AI-ஐ உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் AI அறிந்தால். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியா, இல்லை எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வெற்றியா? விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக விழுந்த ஓட்டுகளா, இல்லை மக்கள் மாற்றத்தை விரும்பினதுக்கான ஓட்டுகளா? தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்விக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பதில் நிச்சயமாக சொல்லிட முடியாது. நீங்கள் வந்து எல்லோரும் எதிர்பார்த்த வெற்றியா இல்லை மாற்றத்திற்கான எல்லாமே இந்த ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஃபேக்டரில் நம்ம வந்து ஜீரோ இன் பண்ணுறதுங்கிறதும் எனக்கு முன்னாடியே தெரியலை. எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் பிடிச்சிருக்கு. அந்த காரணங்களை அவங்க ஏற்றிக்கிறாங்க. ஒரு நபருக்கு வந்து இப்போதான் சொல்லிட்டே இருந்தேன், பார்த்தியா 2 பேர் ஊழல் பண்ணிகிட்டே இருந்தீங்களா, அவங்களுக்கு வச்சான ஆப்பு அப்படின்னு எழுதிக்கிறார். அப்போ ஊழலை விஜய் எவ்வளோ கடுமையாக விமர்சிச்சாரா அப்படின்னு அடுத்த கேள்வி எனக்கு தோணுது. பட் ஆனால் அவருடைய ஆசை ஊழலை ஒழிக்கிறதுக்காக மக்கள் வாக்களித்த தீர்ப்பு. இன்னொரு நபர் வந்து சென்னையை காலி பண்ண சேகர்பாபு ஜெயிச்சிட்டாரு, ஆனால் ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாரு. உங்களுடைய உடல் மொழி, அமைச்சரோட உடல் மொழி எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? போராட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணும் பொழுது நீங்கள் மத்திய அரசு வந்து கொஞ்சம் வரணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அதை ப்ளீஸிங்காக ஒரு நல்ல முறையில் அவங்கள சொல்லி அந்த போராட்டத்தை ஒடுக்கியிருக்கலாம், ரெக்வஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். அது உண்மையில் எல்லாருக்குமே ஒரு கடுமையான கண்டனத்திற்குரியது. நீங்கள் மிக குறிப்பாக செவிலியர்கள், ஆசிரியர்களை கையாண்ட விதம், ஆசிரியர், செவிலியர், துப்புரவு பணியாளர்கள் வந்து நீங்கள் வந்து அது செவிலியர்கள்லாம் இன்னும் அந்த காட்சி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு பேருந்தில் ஏற்றி அவங்களாம் ஒரு இன்ஸ்பெக்டரை மிதிச்சாங்க. உனக்கு ஒரு அடிபட்டாலும் அந்த நர்ஸ் தான் காப்பாற்றணும், பட் அவங்களையும் நீங்கள் மிதிச்சிங்க, அதெல்லாம் நடந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடுமையான, இன்னொன்று போய் பாத்ரூமை பூட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான மன ரீதியான துன்புறுத்தல் பண்ணுறது, இது ஒரு காரணமாக. இன்னொரு பக்கம் சொல்கிறவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆமாம் இந்த குறைகள் இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, அதையெல்லாம் தாண்டி மோசமான திமுக அதிமுக ஆட்சியை நம்ம பார்த்துருக்கோம். மோசமான லேண்ட் கிராபிங், எங்கே போனாலும் பிரச்சனை, அடிதடி, யார் வேணாலும் என்ன வேணாலும் பூந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஆட்சி இருந்துச்சு. குடும்ப ஆட்சி முழுக்க கலைஞரோட பேரை அங்கே என்ன பண்ணுவார், பையன் எங்கே என்ன பண்ணுவார் அப்படிங்கிற அளவிற்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இல்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக நிறைய வளர்ச்சியை கொடுத்த ஆட்சி. இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்தில் வளர்ச்சியை கொடுத்துருக்காங்களா? அது மேபி இவங்க ப்ரொமோட் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம், இப்போ வந்து முதல்வர் படைப்பகங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியுங்கிறது தெரியல.
நான் போன வாரம் ஆலங்குடி பக்கம் போயிட்டு இருந்தேன். சிறு விளையாட்டு அரங்கங்கள் சின்ன சின்ன ஊர்களில் கிராமங்களில் இந்த மாதிரியான இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறேன். சின்ன 2 உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஓகே. நிறைய பேர் வந்து எல்லாமே மோசங்க, எப்போ பார்த்தாலும் மோசங்க அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு எனக்கு தோன்றது ஒரு 2-3 விஷயம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது மகளிருக்கு கிடைத்ததா? இலவச பேருந்து இன்றைக்கெல்லாம் இந்த ஸ்கீமெல்லாம் விஜய் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இல்லை வேறு வார்த்தையில் அது சொல்கிறாரு. இலவச பேருந்து அப்படிங்கிறது இருந்ததா? படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய், படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கீம்ஸோ, நான் முதல்வன் மாதிரி திட்டங்களோ, இல்லை காலை உணவு சிற்றுண்டி அந்த உணவு இதுவோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சிம்பிளான உதாரணம் மட்டும் சொல்கிறேன். 5 வருஷத்தில் நம்ம என்ன நடந்துச்சு என்ன நடக்கலன்னு நீங்கள் வந்து ஏன்னா இது திமுக மரபுடைய சொல்லிய விஷயங்கள் மட்டுமே நான் சொல்கிறேன். ஓகே. அது கூட இல்லை. அப்போது எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை. நீங்கள் வந்து பொதுவாக லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது, அது தொடர்ச்சியாக இருக்குது. அதில் சில பேருக்கு சலிப்பு தட்டிருச்சு. 2 பேராச்சும் சலிப்பு தட்டிருச்சுங்க. ஏங்க இவர் வந்தாலும் அந்த ஆஃபீஸர் லஞ்சம் வாங்குவார், இவர் வந்தாலும் அந்த ஆஃபீஸர் லஞ்சம் வாங்குவார். என்ன ஏற்ற இறக்கம் இருக்கும்? இந்த ஆட்சியில் அவர் வந்து 500 ரூபா வாங்கினார்னா இவர் வந்தாலும் 700 ரூபா வாங்குறார். அந்த மாற்றம் தான் ஏற்பட தவிர இவங்க இது ஒரு மாற்றம், இது ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற கோபம் எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணோன்னா 500 ரூபா வாங்கினவனை மாற்றி நாங்கள் இவன் போட 700 ரூபா வாங்க ஆரம்பிச்சா, 700 ரூபா மாற்றின திரும்பி இவனை போட்டு ஒரு 900 வாங்கினா அப்படிங்கிற கோபம் எங்களுக்கு இருந்தது. அப்படிங்கிறது இதெல்லாம் காரணிகளாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு சிந்தனைகளும் ஒரு மனுஷனுக்குள்ளே போயிருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கின்ற விதம் இப்போ ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தாவேக்கால நான் போய் சேர்ந்ததுக்கான காரணம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் விஜய் அட்ரஸ் பண்ணுவார் இந்த சென்ஸ். இதுக்காக வெவ்வேறு போராட்ட வடிவங்கள் எடுப்பார். சில விஷயங்கள் அறிக்கைகளாக கொடுப்பார், சில விஷயங்களுக்கு உண்ணாவிரதம் இருப்பார், சில விஷயங்களுக்கு அடி கூட வாங்குவார், ஜெயிலுக்கு கூட போவார். நான் புரிஞ்சுக்கிட்ட அரசியல் நான் சொல்கிறேன். நான் மறுபடியும் நான் இது புரிஞ்சு வச்சிருக்க அரசியல்ங்கிறது அப்படி தான் ஒரு ஃபார்மெட்டாக இதுதான். ஆனால் இது எல்லாத்தையுமே விஜய் உடைச்சிட்டார். நான் வந்து அதை செய்யலான்னு கூட நான் நெகட்டிவாக கூட பேச வர முடியாது. இதெல்லாத்தையும் விஜய் உடைச்சிட்டார். நீ ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை, நீ வந்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கடுமையாக இப்போ களம்னு ஒன்று சொல்கிறீங்களா, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ தெருமுனை கூட்டம் போட்டேன், பொதுக்கூட்டம் போட்டேன், மக்கள்கிட்ட பேசினேன், நோட்டீஸ் கொடுத்தேன், பைக் பயணம் போனேன், சுற்றுப்பயணம் போனேன், சைக்கிள் பயணம், எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஃபார்மெட் எல்லாத்தையும் உடைக்கிறார். வேட்பாளர்கள்ட்ட போனீங்கன்னா நீ இப்போ வேட்பாளர்களை அறிமுகம் பண்ணி தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, வேட்பாளர்கள் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா தொகுதிக்கும் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, வேட்பாளர்கள் வீடு வீடாக ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, நோட்டீஸில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் தொகுதிக்குன்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் உடைக்கிறார். பாசிட்டிவான சில விஷயங்களும் இருக்குது. பொது தொகுதிகளில் போய் தலித் வேட்பாளர்கள் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க முடியும். காசுக்கு யாரு கொடுத்தாலும் காசை வாங்கிட்டு விஜய் கட்சிக்கு ஓட்டு போட முடியும். ஒரு பாசிட்டிவ். இது வந்து புரட்சி. 2 விஷயம் பெரிய புரட்சி தான். அதில் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஓகே, மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உடைக்கிறாருங்கிறது எது அரசியலுங்கிற கேள்வி எனக்குள்ள எழுப்பியிருக்கு, பெருசாக எழுப்பியிருக்கு. எது அரசியல்? அப்போ நான் ஒரு கட்சி நடத்துகிறேன், அந்த அடிப்படையில் சொல்கிறேன். நான் வந்து பார்வையாளர் மட்டும் இல்லை, நான் கட்சி நடத்தி இதெல்லாம் செஞ்சு நான் வந்து கவர்னர் மாளிகை எதிர்த்து கண்ணை கட்டிட்டு கருப்பு துணி கட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போய் இதெல்லாம் பண்ணி அடி வாங்கி மிதி வாங்கி நாங்கள் இப்படி வர்றோம். வெற்றி கொடுக்கல மக்கள், அது வேறு விஷயம். பட் ஆனால் இதுதான் அரசியல் நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது நம்ம இது வேறு ஒன்று இருக்குப்பா, இதெல்லாம் வேணாம்ப்பா, எதுவுமே தேவையில்லைப்பா அப்படின்னு சொன்னால் அது எந்த இடத்துல இன்னும் கனெக்ட் ஆகுது? இன்னொன்று, திமுகவோட தோல்வியும் விஜயோட வெற்றியும் ஒரே புள்ளியில் இணையுதாங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எங்கள் திமுக தோத்துட்டாங்க, சரி, இந்த காரணிகள் அதுதான் விஜயோட வெற்றியா? இல்லை திமுக இதோட பெட்டரான சொல்கிறது இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ்லாம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட அப்பயுமே இந்த தோல்வி வந்திருக்குமோன்னு கூட எனக்கு சில நேரம் தோணுது. ஏன்னா அந்த அலை அப்படிங்கிறது அடிச்சது இல்லையா? அந்த அலைக்கான காரணம்னு பார்க்கும் பொழுது, ஏன்னா இந்த வாக்களித்தவர்களெல்லாம் இவ்வளவு யோசனையும் செலுத்தி தான் வாக்களிச்சிருக்கிறாங்களா? இல்லைங்க, எங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கு, அது என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது ஊரில் என்ன வேணாலும். ஏன்னா நான் நேற்று 2 சில பேர்ட்ட பேசுகிறேன். எங்கள் வீட்டில் நான் 1000 ரூபா பணம் வாங்குறேன், என் 2 பசங்களும் 1000 ரூபா பணம் வாங்குறாங்க. பட் யாருங்க ஓட்டு போட்டு? விஜய் தான் ஓட்டு போட்டேன். அப்போ நீங்கள் என்ன விரும்புறீங்கன்னு எனக்கு புரியலை. இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேனா? இல்லை எது உங்களை தூண்டுது? அதெல்லாம் தெரியல. விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட்டாங்க, குடும்பத்தோடு ஓட்டு போட்டோம். 11 ஓட்டு, 37 ஓட்டு, 47 ஓட்டு, 25 ஓட்டு, குடும்பமாக நாங்கள் வாக்களித்தோம். எங்கள் பசங்க சொன்னாங்க நாங்கள் வாக்களித்தோம், எங்கள் குழந்தைங்க சொன்னிச்சு, எங்கள் வீட்டில் சின்ன பாப்பா சொன்னிச்சு. இது எல்லா இடத்துலும் பரவலாக நடந்திருக்கு, ரொம்ப பெருசாக நடந்திருக்கு. அவங்க அரசியல் புரிதல் இருக்குது, புரிதல் இல்லை, அதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்படி நடந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது உண்மையிலே நமக்கான தேவை தான் என்னங்கிறது பெரிய கேள்வி. ஏன்னா விஜய்க்கும் இது செட் ஆகும். நீங்கள் இப்போது எனக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, நான் சொல்கிறேன், எந்த ஒரு புதிய ஆட்சிக்கும் நீங்கள் டே 1 இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கற்பனை இல்லை கனவுல வந்தேன். இப்போ நேற்று விஜய் கட்சிக்காக பேசுகிற ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த இலவசங்கள்லாம் விஜய் ஒழிச்சிருவாருங்கிறாரு. இல்லைங்க ஐயா, அறிக்கை கொடுத்துருக்காரு ஐயா நிறையா, நீங்கள் வாட்டி ஏதாவது சொல்லிவிட்டு போயிடாதீங்க. இதெல்லாம் செய்வார் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கலாம், ஓட்டு போட்டிருக்கலாம், அதனால் அப்படி சொல்லாதீங்க. அப்போது எல்லோருக்கும் ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த வாக்குகளும் விழுந்ததா? இல்லை, இது வந்து ஒரு விஜய்ங்கிற பெரிய ஃபேக்டர். ஏன்னா நீ மாற்றத்தை முன் வச்சவங்களுக்கு மக்கள் எப்பொழுதுமே ஆதரிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க, பர்சன்டேஜ் வேரி ஆனிச்சு. கமல்ஹாசன் இதை விட கடுமையாக போராடினார்லங்க.
3% தான் வாங்கினார். டார்ச் தூக்கி போட்டு டிவி உடைச்சாரா உடைக்கலையா? கண்டிப்பா. கலைஞரை நேரடியாக விமர்சிச்சாரா? ஸ்டாலினை விமர்சிக்கலையா? ட்விட்டரை தொடர்ச்சியாக எழுதிட்டே இருந்தார். களத்துக்கு அவர் வந்து தேவைப்பட்ட நேரத்தில் வந்தார், போராடினார், அறிக்கைகள் அவ்வளோ கொடுத்துட்டே இருந்தாங்க, கடுமையாக செஞ்சார். 3% 4% உங்களுக்கு இதான் முதல் தேர்தல். விஜயகாந்த் கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்த பொழுது சிங்கமா உண்மையிலே இருந்தாரா இல்லையா? ஒரு கட்சியை மட்டும் விமர்சிக்கல, எனக்கு வந்து 2 பேரும் எதிரி, நான் 2 பேரும் அடிச்சு வர்றேன், மேலே வர்றேன் அப்படின்னு வந்தார்ல. அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் எடப்பாடியை காட்டிலும் அவங்க எவ்வளோ ஒரு சீனியர் ஸ்டேட்ஸ்மேன், அவங்கள அடிச்சு ஒருத்தர் மேலே வர்றாரு பண்ணால் அப்போ அவருக்குள்ள நீங்கள் 25% கொடுத்துருக்கலாம். அது கொடுக்கல, என்னமா 10%, 8%. அப்புறம் அவர் போய் கூட்டணிக்கு போயிட்டார். இது நடந்துச்சுல. அப்போ 2வது தேர்தலே விஜயகாந்துக்கு அப்பா என்ன நீ கேட்காம நான் ஒரு 20 எம்எல்ஏ கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே பரவாயில்லைங்க, மாற்றத்திற்கு. அப்போது அங்கே இல்லாத ஒரு ஃபேக்டர், கமல்ஹாசனுக்கு இல்லாத ஃபேக்டர் தான் மாற்றத்திற்கான. சீமான் கத்திக்கிட்டே இருக்காரு. நான் கேட்டேன் ஏங்க சீமான் வாக்களிக்கிறா? சீமான் கத்திக்கிட்டே இருக்கார் சார். சொன்ன ஒருத்தர் பேசாமல் இருக்காரு, எனக்கு அது பிரச்சனை இல்லை, பேசுறது பிரச்சனை. எனக்கு உண்மையில அதனால தான் குழப்பம் ஏற்படுது. சில நேரம் நம்மளே பேசுறது தப்போ, நம்மளும் வாய் மூடிட்டு இருக்கணுமெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு. அது நேற்றுலேருந்து நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் எனக்குள்ள நிறைய வந்துருச்சு. நம்ம எதிர்பார்க்கின்ற அரசியலுங்கிறதெல்லாம் உடையுது. இப்படி தான் இருக்க போதா? அப்போ புதுசாக வர தலைமுறைக்கு இல்லை புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம எந்த பாடத்தை அவர் படிக்கணும்? அறிஞர் அண்ணா என்ன செய்தார் தெரியுமா? பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? இல்லைப்பா. விஜய் என்ன செய்தார் தெரியுமா? நீங்கள் சில என்டிஆர் சொல்லுவாங்க, என்டிஆர் பாருங்கள் அவர் 8 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சாராங்க. என்டிஆர் ஊர் வர நடந்தாருங்க. அவர் நடந்தார். தெலுங்கு ஆந்திர மக்களுக்கு நடக்கின்ற இந்த அநீதி எதிர்த்து நடந்தார். அவர் நடந்தார். அந்த ஃபார்மெட் தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி வரைக்கும் நடந்தார். அவர் சந்திரபாபு நாயுடு நடந்தார், நரேஷ் நடந்தார், கூட நடந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபார்மெட் பாத யாத்திரை போனால் அங்கே ஆந்திராவில் ஜெயிக்கலாங்கிற அளவிற்கு நடந்துகிட்டே இருக்கிறாங்க மக்கள். ராகுல் காந்தி நடத்துகிற பாரத் ஜோடோ யாத்திரா நடந்தார். விஜய் அந்த ஃபார்மெட்டுக்குள்ளேயும் போகலை. நான் மறுபடியும் சரி நான் விமர்சிக்கலாம், அந்த ஃபார்மெட்டுக்குள்ளேயும் போகல. இந்த எல்லா ஃபார்மெட்டுமே இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு அரசியலுங்கிறது. இன்னொன்று, நீங்கள் ஆம் ஆத்மி டெல்லியில் பதவி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இது சாத்தியமே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? அது டெல்லி இஸ் மெட்ரோ சிட்டி. இங்கே ஜாதி கணக்குகள் இல்லை, எந்த கணக்கில் இந்த ஜாதி கணக்குகள் உடஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். பட் அதே நேரத்தில் இங்கே அது சமூக நீதியின் ஒரு பார்வை வேணும், இடஒதுக்கீடு குறித்த பார்வை வேணும். எனக்கு தெரிஞ்சு இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் எது கேட்டாலும் சாதிவாரி கணக்கெடுப்படுத்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி கடந்துட்டாங்க. அருந்ததி இடஒதுக்கீடு குறித்து சொல்கிறீங்களா, வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து அதெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள். பட் அந்த கணக்குகளும் இல்லை. அப்போது எதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. திருப்பரம் நான் குதிச்சிருக்கேன், நான் உண்மையிலே சொல்கிறேன். திருப்பரங்குன்ற இஷ்யூ ஏன் விஜய் பேசல, நான் குதிச்சிருக்கேன், எல்லா சேனலையும் குதிச்சிருக்கேன். ஆனால் சீட்டை நிர்மல்குமார் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ நீ மலையில் விளக்கு ஏற்றுனா என்ன, விளக்கு ஏற்றாட்டி என்னன்னு மக்கள் யோசிக்கிறாங்க. நீ போடா ஏற்றல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிதான் மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் அமைச்சர்கள் தோல்வின்றது 33 அமைச்சரில் 14 அமைச்சர் தோல்வி, முதலமைச்சர் தோல்வியும். இந்த அமைச்சர்கள் தோல்வி, முதலமைச்சர் தோல்வி எப்போதுமே ரொம்ப சீட்டு வந்து ஆன்டி கவுன்சி அதிகமாக இருக்கும்போது. ஆனால் உறுப்பினர்லாம் ஜெயிச்சிட்டாங்க, முக்கியமான இடங்கள்ல கிராமப்புறங்களில் ஜெயிச்சிருக்காங்க. நகர்ப்புறங்களில் இருந்த அமைச்சர் எல்லாருமே காலி. கிட்டத்தட்ட 64 நகர்ப்புறங்களில் 56 இடங்கள் தாவேக்கா. அமைச்சர்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் மாதிரி. இந்த அமைச்சர்களோட தோல்வி, பெரிய பெரிய சாணக்கியர்களின் தோல்வி எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஒன்று அதான் சொல்கிறேன்ல, இவங்களுடைய நடந்து கொண்ட விதம் மக்களை பெருசாக பாதிச்சிருக்கு. குறிப்பாக அமைச்சர்கள் நடந்து குறிப்பாக சேகர் பாபு. இன்னைக்கு நிறைய பேர் சொன்னேன், ஓப்பனிங்லேயே சொன்னேன். சேகர் பாபு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கையாண்ட விதம், இப்போ மேயர்னு அவங்க இருக்கிறாங்க, அந்த மேயரை நடத்திய விதம், இப்போமா போமா KN நேரு நடத்திய விதம், நீ என்னதான் நீ மேயராக இருந்தாலும் எனக்கு நீ அடிமை தானே அப்படிங்கிற ஒரு உடல் மொழி. பல இடங்கள்ல அவருடைய உடல் மொழி, துரைமுருகனோட உடல் மொழி, பொன்மொழி, ஓசி பஸ், இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள், இதெல்லாம் நம்ம அதோட கடந்து போகலை. அது இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க 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 இந்த திமுக அமைச்சர்கள் நடந்து கொண்ட விதம் எப்படி, பெரிய கருப்பண்ணன் எப்போ தலிதா நீ உட்கார, அது நீ என்கிட்ட பேசு அப்படிங்கிற எல்லாத்தையுமே மக்கள் பார்க்குறாங்க, அதை உள்வாங்குறாங்க. இது ஏன் இவ்வளோ? அப்போ எங்கே அந்த திமிரு, உனக்கு எங்கே அந்த ஆணவம் வருது? அந்த ஆணவத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அலையில் ஸ்டாலின் அவர்களும் வீழ்த்தப்பட்டார்னு நினைக்கிறேன். நீங்கள் சென்னை முழுக்க சேகர்பாபோட கோட்டை, இன்னும் சொல்லப்போனால் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கையாண்டிருக்கவர் நேரு. ஏன்னா அவர் தான் வந்து மினிஸ்டராக இருக்காரு. பட் அவரை விட நான் பார்த்துக்கிறேன், என் ஊரில் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி அவரையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். சென்னை முழுக்க நான் தான் மாவட்ட செயலர். சென்னையில் வந்து இப்போ இன்னும் இல்லை, சில வேட்பாளர்கள் ஏன் வந்து அவங்க சீட்டு கிடைக்கல, சேகர்பாபுக்கு பிடிச்சவங்க நிற்கலாம், சேகர்பாபு பிடிக்காது நிற்க முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபுல் ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. பரந்தாமன் அவர்கள்லாம் முன்னாள் அவர் நிற்கல. ஏன்னா சேகர்பாபுவோடைய அவர் ஒத்து போகலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொளத்தூர் தொகுதியும் சேகர்பாபு கண்ட்ரோல் தான் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் கொளத்தூர் கிட்ட ஒரு மாடல் தொகுதி அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். 20 நாளைக்கு ஒரு அடி போயிடுவார், எல்லாம் நடக்கும். பட் இது எப்படி நாங்கள் உணர மறுத்தோம், சேகர்பாபு எப்படி உணர மறுத்தார் எங்களுக்கு புரியல. ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இருந்தார். நம்ம தொகுதி தானே பார்த்துக்கலாம்ப்பா, கடைசியாக பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். நம்ம ரெகுலராக போகிறது தானே, நம்ம மக்கள் நம்மளை எப்படி கைவிடுவாங்கன்னு கூட நினச்சிருக்கலாம். சேகர்பாபு எப்படி விட்டார்?
சேகர் பாபுவோடைய மிக முக்கியமான, ஆனால் அவர் ஜெயிச்சிட்டார். அவர் வந்து அந்த ஆலையில் வந்துட்டாரு. பட் ஆனால் அவர் தான் மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன், எனக்கு எதுக்குமே இதான் கன்க்ளூஷன் சொல்லவே முடியாதுங்க. ஓகே, அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா வேற எதுவும் பெருசா குறைகள் எனக்கு தெரிஞ்சு நடுவில் இந்த வீடுகள்லாம் எடுக்கும்போது பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் அனகாபுத்தூர் இங்கே சொல்லி ஸ்டாலினோட குளத்தூரை நடந்துச்சு. அதை சரியா ஹேண்டில் பண்ணலன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. நீங்க மழை வெள்ளம் பிரச்சனை இருந்துச்சு, பட் அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. குளத்தூர்ல வந்து முதல்ல சொன்னாங்க இது கால்வாய் வெட்டினதே சுத்தி தண்ணி வர மாதிரி ஒரு பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் மாற்றணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய வேலைகள் குளத்தூர்ல நிறைய நடந்திருக்கு. டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய நடந்திருக்கு. பட் அதையும் தாண்டி முதலமைச்சர் தொகுதி நம்ம இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு வாரத்தில் உட்காந்து பேசும்போது எந்தெந்த தொகுதிகள் யார் வெற்றி பெறுவார்கள், குளத்தூர் பற்றி அதிகமாக பேசணுமா, அது டேக்கன் ஃபார் கிராண்டட் விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அப்போ இங்கே பெரிய ஒரு தாக்கம் இருக்குங்கிறதே உணராத அளவிற்கு திமுக வேலை பார்த்துருக்காங்களா? இல்லை, அவங்க கொண்டு செல்லையோ ஸ்டாலின் அவர்களுடையோ பெரிய இது கொண்டு செல்ல அந்த குறைகள் மக்கள் குறை எல்லாமே இங்கே ரொம்ப நல்ல பாலும் ஓடுதோ அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல பாயிண்ட்டுங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் அதான் நிறைய எதிர்குறல்களை கேட்க மறந்துட்டாங்க. சொல்ல பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட எதிர்குறலும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எதிர்குறல்கள் வந்து நான் திமுக 2021 செய்த ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அதிமுக எதிர்த்து பேசுனாங்களோ அவங்களாம் பை டிஃபால்ட் திமுக நினச்சிட்டாங்க. இப்போ ஏன்ட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் அதிமுக நிறைய அடிச்சிருக்கீங்க, திமுக ஏதாவது பொறுப்பு என்ன சொன்னீங்க? வேண்டாம், நான் என்றைக்குமே எதிர்கட்சியாகவே நான் செயல்படுறேன். அப்படிதான் நான் செயல்பட விரும்புகிறேன். நான் வந்து உங்களை புகழ்ந்து பேசுகிறேன்னா அது நான் திமுக ஆளுன்னு கிடையாது, உங்களை அடிக்கிறேன்னா நான் அதிமுக ஆளுன்னு கிடையாது. நான் எல்லாத்தையும் அடி வாங்க நான் காத்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான் நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா. ஆனால் நிறைய நீங்கள் பத்திரிகையாளர்களாக இருந்தவங்களை பாருங்கள், அவங்களாம் வந்து பொறுப்புகளுக்கு போனாங்க. திமுக ஏதாவது ஒரு வாரியம் பொறுப்பு, இந்த சின்ன சின்ன பொறுப்புகளுக்கெல்லாம் போனாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ அந்த எதிர்குறல்களாக இருக்கலாம் ரொம்ப வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னொன்று இயல்பா ஐயோ திமுக நம்ம பயனடைற நம்ம பேசாமல் விருந்துடலாமோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பத்திரிகையாளருக்கு நினைத்து சொல்கிறது, பெண் டீமோடைய விஷயத்த ரொம்ப குற்றச்சாட்டாகவே சொல்கிறாங்க. மீடியாவில் என்ன நடக்கணும், என்ன நியூஸ் போகணும், என்ன நியூஸ் போகக்கூடாது அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ண இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட்டுக்கு அது பெரிய ஒரு, ஏன்னா அவங்க பல இடங்களுக்கு போகிறாங்க, செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறவங்களா இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்வர் காது கொண்டு போய் சேர்த்தார்களா? நீங்கள் ஏன்னா ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கும்போது அவர் சினிமா பார்த்துட்டு இருந்தார். அது பெரிய விமர்சனம். 2 ஃபோட்டோவும் கூலி தொழிலாளர்கள் கூலி படம் பார்த்துட்டு இருந்தார். அது கடைசி வரைக்கும் முதல்வருக்கு தெரிஞ்சதா தெரியலையா, பக்கத்துலாம் நிற்கிறாரு, ஏன் தெரிஞ்சதா தெரியலையா, இந்த இஷ்யூவை நீ கடைசியாக முடிச்சு வச்சாங்க. ஓகேங்க, நாங்கள் வந்து இது என்னைக்கோ செஞ்சுருக்கலாமே. அன்றைக்கி இருந்த குற்றச்சாட்டு என்ன, நீங்கள் தனியார் நிறுவனத்திலே ஒரு காசு வாங்கிட்டு இந்த அமைச்சர்கள் வேலை செய்கிறாங்களோ அப்படின்றது இருந்தது. இவ்வளவு தூரம் இது இவ்வளோ மோசம். ஏன்னா ஒரு பக்கம் கொரோனா பீரியடில் இதே முதலமைச்சர் போய் தூய்மை பணியாளருக்கு சாப்பாடு போடுறார், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறார். இப்போ அதே தூய்மை பணியாளர் நீங்கள் கை விடுறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சரி செய்கிற மாதிரியான தூய்மை பணியாளருக்கு காலை சாப்பாடு போகிறேன், மாலை சாப்பாடு போகிறேன், நீங்கள் தன்மானத்தை தாக்கிட்டீங்க, காலி பண்ணிட்டீங்க. அதற்கு பிறகு சாப்பாடு போட்டால் என்ன போடாட்டி என்ன அப்படிங்கிற பார்வை வருதுங்களா? இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க சரியாக கவனம் கொள்ளலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரு பெரிய அலை இது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்கவே இல்லை. ஆனால் சென்னை வந்து எப்போதுமே 2016 இருக்கட்டும் ஓரளவு பாதிக்கு 2021 சென்னை வந்து திமுகவோட கோட்டை. திமுக கோட்டையில் முக்கியமாக சொல்லக்கூடியது சென்னையாக இருந்துச்சு. 16 இடங்கள்ல 14 தாவேக்கா, 2 திமுக. ஒன்று வந்து துணை முதல்வர் அந்த உதயநிதி, இன்னொன்று துறைமுகம் சேகர்பாபு அவர்கள். திமுகவின் கோட்டை உடஞ்சிருச்சு. அதில் என்னங்க, இந்த அர்பன் கான்ஸ்டிடுவன்சிஸில் இருக்கின்ற நமக்கு அதிகமான ஃபோன் ஆக்சஸும் இருக்குது. எஸ், நீங்கள் வந்து விஜய் பெருசாக போகவே இல்லை, ஆனால் எப்படி உள்ளே போனார்? டிவி மூலிமா போனார், நம்மளுடைய அறைகளுக்குள்ளே வந்துட்டார். இப்போ விஜய் இப்போ அங்கே டீனரில் ஏதோ பேசிட்டு இருக்காரு, போகிறாரு, அவர் வண்டியில் போகிறாரு அப்படிங்கிறதெல்லாமே மக்கள் பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இந்த ஜென்சி கிட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து நிறைய இன்றைக்கி அந்த குழந்தைகள் வரைக்கும் விஜய் எப்படி இப்போ ரீச் ஆனார் நீ கேட்குறாங்கல்ல. யார் ஜெயிச்சா நேற்று? விசில் தாம்பா ஜெயிச்சது. அப்பா விசில் ஜெயிச்சாரா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மெஜாரிட்டிக்கு எத்தனை வரணும் இதெல்லாம் கேட்குறாங்கல்ல. அப்போ எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விகளை விஜய் மூலியமாக இது போயிருக்கு. இது பெருசாக நீங்கள் அந்த ஃபோன்ஸோட யூசேஜ், சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் வேலை. இந்த எலெக்ஷனில் நடந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இல்லை அதாங்க நான் சொல்லேன்ல, நீங்கள் நான் 2 விஷயம், ஜாதி அப்படிங்கிறது பெரிய அளவில் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஏன்னா முன்னாடி அதில் கூட நான் ஒரு சில நீங்கள் தொகுதிகள் நீங்கள் கோவை மண்டலத்தில் இன்னும் சில அதிமுக அமைச்சர்கள் ரொம்ப க்ளீனாக வந்திருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. இல்லை, கோவையில் ஒரே ஒரு அதிமுக அமைச்சர் தொண்டமுத்தூர் மட்டும் சொல்லி தொண்டமுத்தூர் நீங்கள் சொல்கிறீங்க. இதுலையுமே வந்து அந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் காவையில் வந்திருக்காங்க, தாவேக்களையும் வந்திருக்காங்க. நீங்கள் அதை தாண்டி பல இடங்கள் அது உடஞ்சிருக்கு. ஜாதி அப்படிங்கிறது பல இடங்களில் உடஞ்சிருக்கு. அவர் வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்பெல்லாம் பார்க்காம மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, பெருவாரியாக வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. இந்த வாட்டி உண்மையிலேயே சொல்கிற பணம் ஓடிச்சு, வாக்குக்கான பணம் கடைசி நிமிஷத்தில். அது இதில் கூட சில பேர் சொல்கிறாங்க இது ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்துருந்தா கூட ஓட்டு வந்திருக்காங்க, ஒழுங்காக போய் சேர்க்காம விட்டாங்க இவங்க அப்படிங்கிற ஜனநாயகத்துக்கு விரோதமானது அதை சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் அது சில தொகுதிகளை 6000, 3000,
4000. ஆனா கைக்கு போய் சேர்ந்தது அவ்வளோ அது எவ்வளோங்கிறது தெரியல நமக்கு. நிறைய பேர் வந்து இது போய் ஃபுல்லாக போய் சேரலைங்க. அதிமுக சொல்கிறாங்க 70% தான் நாங்கள் எப்பயுமே கொடுப்போம், அதில் 20% தான் போச்சு, 50% இவங்க அடிச்சிட்டாங்க. திமுக இந்த குற்றச்சாட்டு இருக்குது. அதை கொண்டு போய் சேர்க்கல, ஒழுங்காக போய் சேர்க்கலாம். ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் தொகுதியிலே என்ன நினச்சிருப்பாங்க, எப்படி ஜெயிக்க போகிறாரு, அவருக்கு என்ன நம்ம அவருக்கு எதுக்கு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது யோசனையாக இருந்திருக்கலாம். எப்படி ஜெயிச்சிருவார். ஓகே. இன்னொன்று நிறைய பேர் எப்படி யோசிச்சிருப்பாங்க, எப்படி இருந்தாலும் அவர் ஜெயிச்சிருப்பாரு, அப்போ இந்த வாட்டி நம்ம விசிலுக்கு ஓட்டு போட்டு போகலாமே. நீ பார்லிமெண்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் வந்து பெருசாக ஓட் பெர்சன்டேஜ் ஏறல, கன்ஃபார்மாக திமுக தாங்க ஜெயிக்க போகுது, நம்ம போகிறதுனால என்ன ஆக போகுது, அப்போ அந்த வாட்டி நம்ம பாஜகவுக்கு போடலாம், என்டிஏக்கு போடலாம். நீங்கள் செகண்ட் பிளேஸ்க்கும் தேர்ட் பிளேஸ்க்கும் ஃபைட் நடந்துச்சு தவிர இவங்க க்ளீனாக வந்துட்டாங்க. ஆனால் போன வாட்டி அந்த மார்ஜின் வரல, மார்ஜின் குறைஞ்சிருச்சு, பெர்சன்டேஜ் குறைஞ்சது. பட் 2வது இடத்துக்கு 3வது இடத்துல ஃபைட் நடந்துச்சு. இவங்க 20%, என்டிஏ கொண்டு 18%. ஓகே. ஆனால் இவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி மக்கள் நினச்சிருக்கலாம், இப்போ ஜெயிக்க போகிறது திமுக இல்லை ஜெயிக்க போகிறது ஸ்டாலின், ஸ்டாலின்லாம் தோப்பாரா, தோக்க மாட்டார், அப்போ அவருக்கு நம்ம போட்டதோட என் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு, நம்ம பசங்களாம் சொல்லுது, பேர பிள்ளைங்க சொல்லுது, போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டிருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து அதே மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு போகும்போது என்ன ஆகும், அது வந்து பெரிய மாற்றத்தை தான். ஓகே. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். சுபலட்சுமியை கூப்பிடுங்க. தைரியம் வரல, பயம் போயிருச்சு, கோர்ட்டுக்கு வந்துட்டேன். லஞ்சுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் கொடுத்துடலாம். எஸ் மை லார்ட்.